ஹலோ எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் பேக் டு பென்ஸ் ஃபார் பாலிடிக்ஸ். நான் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டான சத்யா. இப்போ 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். தேர்தல் காலம் ரொம்ப சூடு பிடிக்குதுங்க. ஸோ கடந்த 70 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த 26 எந்த அளவுக்கு ரியாலிட்டிக்குள்ள வரும்னு தெரியல. ஏன்னா இந்த வாட்டி எந்தெந்த எம்எல்ஏ டேட்டா ட்ரிவனா போறாங்களோ, நம்பர் ட்ரிவனா போறாங்களோ, ரிசல்ட் ட்ரிவனா போறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்க்கிற சதவீதம் ரொம்ப அதிகங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 விதமான ஓட்டர்ஸ் பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லாயல் ஓட்டர்ஸ், ரெண்டாவது விஷயம் ஸ்விங் ஓட்டர்ஸ், மூணாவது இன்ஃப்ளூயன்ஷியல் ஓட்டர்ஸ், நாலாவது காம்படேட்டர் லீன் ஓட்டர்ஸ், அஞ்சாவது சைலண்ட் ஓட்டர்ஸ். ஸோ இந்த ஓட்டு கேட்டகரியெல்லாம் நம்ம எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாயல் ஓட்டர். அதாவது இந்த சிம்பிளுக்காகவோ இல்லை இந்த கட்சி தலைவருக்காகவோ இல்லைன்னா அங்கே தொகுதி எம்எல்ஏக்காகவோ ஓட்டு போடுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்கங்க. இதில் பெரும்பான்மை என்ன நடக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 5 தொகுதியில ஒரு 10,000 பேர் உங்களுக்கு லாயல் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு நீங்க வச்சுக்கோங்க. 10,000 பேர் இருக்காங்க. இதுல எலெக்ஷன் அன்னைக்கு நீங்க பூத்துல சரியா ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 பேர்ல ஒரு 7,000 பேர் ஓட்டு போட்டுட்டாங்க. இன்னும் 3,000 பேர் உங்களுக்கு ஓட்டு போட ரெடியா இருந்தாலுமே சூழ்நிலைகள் காரணமா வீட்டுல இருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாம அவங்க வீட்லயே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்காக வயசான முதியோர்கள் இல்லைன்னா ஹேண்டிகேப்டுகளா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு ஓட்டு போட ரெடியா இருந்தாலும் வீட்டில் இருப்பாங்க. நீங்க சரியான விதத்துல பூத்துல உங்க டீம் ஒர்க் பண்ணும்போது லாயல் ஓட்டர்ஸ் வரலனாலுமே சாயங்காலத்துக்குள்ள அவங்கள வண்டி அரேஞ்ச் பண்ணி வச்சு கூட்டிட்டு வந்து ஓட்டு வாங்கி இது மூலயமா நம்ம வாக்கு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணலாங்க. ரெண்டாவது பாயிண்ட் ஸ்விங் ஓட்டர்ஸ். ஸோ ஸ்விங் ஓட்டர்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட தோராயமான மக்கள் சில நேரங்களில் எதிர்கட்சிக்கு போடுவாங்க, சில நேரங்களில் நம்ம கட்சிக்கு போடுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுற கூட்டங்கள். நீங்க இந்த அரசியல்ல இந்த எம்எல்ஏ பிரச்சாரங்கள் பண்ணும்போது உங்களோட ஓவரால் ஒர்க்ல 40% ஒர்க்க இவங்களுக்கு நீங்க போடுற மாதிரி வருங்க. ஏன்னா இவங்க தான் டெசிஷன் மேக்கராகவே இருப்பாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல எந்த எதிர்கட்சி ஜெயிக்குமா நம்ம கட்சி ஜெயிக்குமான்ற டெசிஷன் மேக்கரே ஸ்விங் மேக்கர் தான். ஸோ உங்களோட எஃபர்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்விங் ஓட்டர்ஸ்க்கு போடுங்க. கடந்த 70 வருஷ அரசியலை காட்டிலும் 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு 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 வித்தியாசமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்பர் ட்ரிவனா, அதாவது ரிசல்ட் ஓரியன்டான பிரச்சாரங்களை எந்தெந்த கட்சிகள் யார் யார் மேற்கொள்றாங்களோ ரிசல்ட் ஓரியன்டா அவங்களால வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஸோ நீங்க ஒரு சோசியல் மீடியால எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, எவ்வளவு பேர் மக்களை நீங்க கவர் பண்றீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு சாதகமா வராங்க, எத்தனை பேர் நீங்க எதிர்கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு இண்டிவிஜுவலா பார்த்து பேசியிருக்கீங்க, இது எல்லாமே மேட்டர்ஸ்ங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்டர்ஸ்ங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்டர்ஸ் அவங்க யாருன்னா, ஒரு டெம்பிள்ல மெம்பரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சர்ச் பாஸ்டரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மசூதியில இருக்க ஒரு மெம்பரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டியில யூனியன் லீடரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஹவுஸ்ல கோஆர்டினேட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நபருக்குமே 20 இருந்து 100, 150 வரைக்கும் ஓட்டு வங்கிகள் இருக்குங்க. இவங்க சொன்னா கேட்கறதுக்குன்னு ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கட்டும், நீங்க ஒரு 100 இன்ஃப்ளூயன்சரை நீங்க பேசி உங்க சாதகமா நீங்க கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக 20 இருந்து 150 வரைக்கும் வங்கிகள் இருக்குன்னா ஆவரேஜா 40 பேர் எடுத்துக்கலாம். 100 பேர் இன்டூ 40, 4000 ஓட்டுகள் உங்களை தேடி வருங்க. ஒரு சின்ன வேலை ஒரு பெரிய ரிசல்ட்டுங்க. 4வது டைப் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஓட்டர்ஸ். இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தொகுதி டு தொகுதி 5% 12% வரைக்கும் இருக்குங்க. ஓகே, இவங்க பெரும்பாலான விமன்ஸா இருக்காங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்காங்க, சில நேரங்களில் ஒரு சிறுபான்மையான ஒரு கேஸ்ட் ரீதியான ஒரு கூட்டமா இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டி ரீதியான கூட்டமா இருக்காங்க. ஓகே, இவங்களோட டெசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 to 12% தொகுதி டு தொகுதி வேரி ஆகுதுங்க. இந்த சைலண்ட் ஓட்டர்ஸை உங்க சாதகமா நீங்க கொண்டு வரணும்ன்றது போது நீங்க கன்சல்டன்ட் டார்கெட் பண்ணும்போது கன்சல்டன்ட் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. 5வது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு சார்ந்து இருக்க மக்களுங்க. எதிர்கட்சியை சார்ந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு 15 இருந்து ஒரு 25% அது அவங்களுக்காக நீங்க எஃபர்ட் போடலாங்க. சில பேர் என்னதான் பண்ணாலுமே மேபி அவங்க அந்த எம்எல்ஏ, அந்த எதிர்கட்சி எம்எல்ஏட ரிலேஷனா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப லாயலா இருக்கலாம். அநேக மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சில மக்களை உங்களால ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அவங்களுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த வாக்குகளையும் உங்களுடைய வாக்கு வங்கிகளை உங்களால வாங்கிக்க முடியுங்க.
ஒரு நாளும் வந்து எத்தனை ஓட்டு வந்து உங்களுக்காக நீங்க மாத்துறீங்கன்றதுல ரொம்ப தெளிவா இருங்க. ஓகே, டெய்லி வந்து நிறைய போட்டோஸோ நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுனால நம்ம வின் பண்ணிட போறது கிடையாது. களத்துல ஆழமா நின்று மக்கள் பணி செஞ்சு மக்களை நம்ம பார்வைகளை திருப்புறது மூலியமா நம்ம வின் பண்ண முடியுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். கடவுள் கண்டிப்பா உங்களோட உழைப்புல கூட இருப்பார். ஸோ நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.